எல்லோருக்கும் வணக்கம். சோதிக்கிறாய முருகா, இது என்ன சோதனை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பழைய ஹையெல்லாம் தாண்டி ஒரு புது உச்சம் அப்படின்றது படைக்கிறதுக்காக நிஃப்டி போய்கிட்டே இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன ட்ராமா, இந்த ட்ராமா நடந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து பெரிய அளவில் போய் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகாமல் வெறும் 34 பாயிண்ட் தான் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, கிடைச்ச வரைக்கும் வருமானம் அப்படின்ட்டு போக வேண்டியதான். இன்றைக்கி இந்த சமயத்தில் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. 2-3 நாளாகவே நிஃப்டி 7 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு 50 பாயிண்ட்டுன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆனால் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரியில் ஒரு காட்டு காமிச்சு பழைய ஹையெல்லாம் தாண்டி மறுபடியும் ஒரு புது உச்சம் அப்படின்றது வருமா, அல்லது இந்த 25,129 அப்படின்ற ஒரு லெவலை ஹையை வச்சுக்கிட்டு அதுக்கு கீழேயே அடுத்து வரக்கூடிய மாதத்தில் ட்ரேட் ஆகுமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி கரடியா காளையா ஒரு 200 பாயிண்ட் கீழே இறங்கிடுச்சுன்னா இந்த ஹை அப்படின்றது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். அதுவே நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரியில் 200 பாயிண்ட் மேலே ஏறிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அப்போ தடைகள் பலதையும் தாண்டி அது ஒரு மாதிரி புள்ளி ஜோனுக்கு மார்க்கெட் போயிடும். ஸோ நாளைக்கு கரடியா இல்லை காளையா அடுத்த ஒரு மாதத்துக்கு அப்படின்றத முடிவெடுக்கக்கூடிய நாளாக தான் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்க போகுதா என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது. இந்த சமயத்தில் நம்மளுக்கு காலை தான் வேணும், கரடி நம்மளுக்கு வேண்டாம். நண்பர்களே, நம்மளுடைய நிஃப்டி இண்டிசஸ் இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்களா? அதாவது இன்னைக்கு போர்ட்ஃபோலியோவில் ஒன்றும் பெருசாக லாபமே இல்லை. மார்க்கெட் மேல் நோக்கி ஏறினப்பவும் போர்ட்ஃபோலியோ நீட்டி படுத்து தான் கிடந்தது. மார்க்கெட் கீழே இறங்கினப்பவும் போர்ட்ஃபோலியோலாம் என்னோடதெல்லாம் நீட்டி தான் படுத்து கிடந்தது. இன்னைக்கு இன்ஃபோசிஸ், பாரதி ஏர்டெல் இந்த 2 பேர் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு மார்க்கெட்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகாமல் கீழே இறங்கி இருந்திருப்பாங்க. இந்த சமயத்தில் ஏன் இன்னைக்கு ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோ அல்லது பெரும்பாலானவர்களுடைய போர்ட்ஃபோலியோவில் பெருசாக லாபம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி இருக்கான். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கான். ஆனால் இந்த மிட் கேப் இண்டெக்ஸு, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது, மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது இறங்கியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உச்சாணி கொம்புல நிறைய பேர் இந்த ஸ்மால் கேப், மிட் கேப், மைக்ரோ கேப்ல இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ப்ராஃபிட்டை புக் பண்ணி அதை கொஞ்சம் லார்ஜ் கேப் ஸ்டாக் சைடு போயிட்டதா தான் இது காமிக்குது. சிங்கம் சீறி பாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த எல்டிஐ மைண்ட்ரி எல்லாம் நம்ம ஒரு காலத்தில் 4400 ரூபா ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனுடைய லேட்டஸ்ட் ஸ்விங் ஹை அப்படின்றது வந்து சேர்ந்துருக்கு 6127 வந்திருக்கு. இவ்வளவு தாங்க ஷேர் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி இந்த எல்டிஐ மைண்ட்ரி நம்மளுக்கு என்ன பாடம் கற்று தருதுன்னா, நீங்கள் நல்ல ஷேராக பார்த்து ஒரு லோ ரேட்டில் வாங்கிக்கிட்டு, அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச லாபத்தை புக் பண்ணுமா, இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, அப்போ இந்த லோ ரேட்லேருந்து அந்த பழைய ரேட்டுகள் வருது அப்படின்னாவே கண்ணுக்கு தெரிஞ்ச லாபத்தை நீங்கள் புக் பண்ணுமா, அப்போ நல்ல ஷேர் மலிவான விலையில் கிடைக்கும்போது வாங்கி விட்டு குத்த வச்சு உட்காந்துக்குங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் மேல் நோக்கி வரும் பொழுது நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச லாபத்தை புக் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த எல்டிஐ மைண்ட்ரி சொல்லுது. நண்பர்களே, இன்னைக்கு தேதியில் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஷேர் 5% லாபம் அல்லது 10% லாபத்தை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? ஒரே நாளில் அல்லது ஒரே வாரத்தில்? அப்போ இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு இப்போதைக்கு மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்குன்னா, டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஷேரையும் வாங்கி வச்சுக்கிட வேண்டியதான். எப்படி ஒரு காலத்தில் அதானி குரூப் ஷேர்ஸில் எவனாவது ஒருத்தர் திடீர்னு 5%, 10%, 20% ஏறிக்கிட்டு கிடந்தானோ 2 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ டாடா குரூப்பில் அது போன்ற ஷேர்கள் எவனாவது ஒருத்தர் திடீர்னு ஒரு 5%, 10% ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்துக்குள்ளே ஏறிடுறாங்க. அப்போ ஆக இன்னைக்கு என்ன அப்படி ஒரு ஷேர் மேல் நோக்கி ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் அப்படின்ற டாடா குரூப் ஷேர் 5% மேல் நோக்கி ஏறி இருக்கா. டாடா குரூப்பில் ஒரு துன்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களாக சந்தோஷப்படுத்தி ஏறிக்கொண்டிருந்த இந்த டாடா எல்சியை இன்னைக்கு ஒரு 8% போட்டு தள்ளிட்டாங்க. இதுக்கு காரணம் அந்த ஷேர் மேலே ஒரு நெகட்டிவான சொல்லடிப்பட்டதான். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி யாராவது வாயை திறந்து பேசினாங்கன்னா திடீர்னு கும்பா பாடிடுது. எப்படி பார்த்தாலும் இந்த டாடா எல்சி அப்படின்ற ஷேர் கொஞ்சம் சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கா 2-3 நாளாக. இன்னைக்கு ஒரு நாள் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ட்டு போக வேண்டியது தான். நண்பர்களே, சமீபத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியான ஐபிஓஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 2 ஐபிஓக்கள் காமிச்சிக்கிட்டு இருந்தான். அதாவது பிரீமியர் எனர்ஜிஸ் ஐபிஓ அப்படின்ற கிரே மார்க்கெட் பிரீமியம் 79% ஸ்டார்டிங் டேஸில் இருந்தது. இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய இந்த ஈகோஸ் மொபிலிட்டி ஐபிஓவும் இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான் இருந்தது.
ஆக நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இது ஏற்கனவே இந்த 2 ஸ்டாக்குகளையும் பார்த்துட்டோம். நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் வளரும் பருவத்தில் இருக்கா, அதே மாதிரி ஒரு 30% மேலே இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறதா. ஆல்மோஸ்ட் 83% பிரீமியர் எனர்ஜிஸ் ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் போயிட்டு இருக்கு. ஸோ அது கிடைக்கிறவங்களுக்கு லிஸ்டிங் கெயின் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம். அதே மாதிரி இந்த ஈக்வஸ் மொபிலிட்டி அப்படின்ற ஐபிஓவும் பார்க்கும் பொழுது 50% அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு 2 ஐபிஓக்கள் ரெண்டுமே பணத்தை செதற விடக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்கு. வேறு என்ன ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான நியூஸ்னா, இந்த என்பிசிசி இந்தியா போனஸ் நியூஸ் வந்தோடனே காலையில் 6% மேல் நோக்கி ஏறி கடைசியில் நான் 16% பக்கமெல்லாம் நான் பாசிட்டிவில் பார்த்தேன். கடைசியில் க்ளோசிங் என்னன்னு பார்த்தா ஏமாத்திட்டு வெறும் 10% தான் க்ளோஸ் ஆயிருக்கா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பங்கு என்னன்னா என்ஜினியர்ஸ் இந்தியா, அவனும் ஒரு 5% மேல் நோக்கி வந்திருக்கான். இந்த ஐஎஃப்சிஐ ஒரு மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் ஷேர், அவன் இன்னைக்கு ஒரு 8% ஏறி இருக்கான். இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 430%. இதெல்லாம் நான் டீலரா இருக்கிற காலத்திலேயே வந்து இது 10 ரூபாய் 20 ரூபாய்க்கே தான் என்னமோ ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ சமீபத்தில் அந்த பிஎஸ்சி கான்செப்ட்ல இவனையெல்லாம் தூக்கி மேலே போற வச்சுட்டாங்க. 430%. இன்னொரு முக்கியமான ஷேர் இன்னைக்கு தேதியில் சுவாரஸ்யமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த இந்தியா பெஸ்டிசைட்ஸ் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு ஒரே நாளில் 6% ஏறி இருக்கு. இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் ஷேரு கடந்த ஒரு வருஷத்துல இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அப்போ இந்த இந்தியா பெஸ்டிசைட் அப்படின்ற கம்பெனி பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு கிளீனாக ஒரு ட்ரெண்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறி கீழே இறங்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருந்திருக்கான். 420 ரூபாயிலிருந்து சரன்னு கீழே இறங்கி இப்போ 220 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த கம்பெனி ஒவ்வொரு முறையும் 2023 2022 அது போன்ற ஒவ்வொரு சமயங்கள்லையும் இந்த ஏரியாவிலிருந்து தான் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போயிருக்கான். அப்போ இந்த முறையும் இந்த இந்தியா பெஸ்டிசைட்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஒரு 320 அல்லது 420 வருதா இல்லையா அப்படின்றது இன்னொரு 6 மாதம் கழிச்சு தான் தெரிய வரும். அப்படி வரணும்னா இது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கணும். லேசாக கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். கடன் இல்லாத கம்பெனியாக இருக்கணும். சுத்தமாக கடனே இல்லை இவன்ட்ட. அதே மாதிரி கொஞ்சம் சீப்பான கம்பெனியாக இருக்கும், பட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும். எல்லாத்தையும் விட என்ன வேணாலும் ஆகிட்டு போகுது, எல்லாத்தையும் விட ஒன்றா ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்கணும், இல்லைன்னா ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கணும். இந்த கம்பெனி முதல் ரகம் கிடையாது. ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்ற ஒரு ஃபேவரட்டான இடம் கிடையாது. பட் இருந்தாலும் இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்குது. பெரிய ஆளுங்க இந்த ஷேரை வச்சுருந்தாங்கன்னா ஓரளவுக்கு மேல் நோக்கி வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் பெரிய ஆளுங்க போயா கும்பா குட்டி அப்படின்னு இந்த ஷேரை வித்துவிட்டு போயிட்டாங்க. அடுத்து வர குவார்ட்டர்களில் இந்த பெரிய ஆளுங்க இந்த ஷேரை ஹோல்டு பண்ணுறாங்க அல்லது அடிஷ்னலாக பை பண்ணுறாங்க அல்லது இதனுடைய ஃபண்டமெண்டல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த ஷேர் மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ஃபண்டமெண்டலாக கிடைக்கும். இப்போதைக்கு டெக்னிக்கலாக மட்டும் இந்த ஷேர் மேல் நோக்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது டெக்னிக்கலாக இருக்குது. ஃபண்டமெண்டல் வருதா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அடடா மனசில் கட்டின கோட்டையெல்லாம் கும்பா பாடிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஜீல் ஷேர் நேற்று ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து 11% ஏறினா இன்றைக்கி அதை தொடர்ந்து பில் பண்ணி மேல் நோக்கி போயிருந்தான்னா இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி பாசிட்டிவில் இருந்த ஷேர் க்ளோசிங்கில் பார்க்கும்பொழுது 3% இறங்கி மனசு வலிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கான். இந்த டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இந்த ஷேர் அப்பர் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் அதுக்கு ஒரு 187 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இந்த டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஷேர் பொதுவாக வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய ஷேர். சப்போர்ட் வந்தால் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஏறக்கூடிய ஷேராக இருக்குது. ஸோ இந்த 350 ரூபாயிலிருந்து இந்த நியூஸை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அடுத்த 6 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது 440 ரூபா வரானா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த ரிம் அப்படின்ற ஷேர் வந்து இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 12% கீழ் நோக்கி இறங்கியிருக்கா. மறுபடி ஏறுவானா அப்படின்றது ரொம்ப டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது இந்த வருஷத்தினுடைய ஹை போகணும்னு நினச்சானா இவன்லாம் 800 ரூபாயெல்லாம் போகலாம். ஆனாலும் இந்த ஷேரினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது போன குவார்ட்டரில் 258 கோடி அப்படின்றது ஒரு லாஸ் மேக்கிங்காக காமிச்சிருக்கான். அதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கமில் ஒரு பெரிய ஓட்டை 322 கோடி கும்பா அப்படின்ற ஒரு காரணம் தான். இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் ஓரளவுக்கு ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. டிஐஸை பொறுத்த வரைக்கும் 13%, எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் 5%. ஸோ இந்த பங்கு கூடிய விரைவில் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வருமா
மேலேயா அல்லது கீழேயா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல வந்து இந்த ரிம் அப்படின்ற ஷேர் உட்கார்ந்துருக்கு. நண்பர்களே, குவாண்டம் பேப்பர்ஸ்னு ஒரு ஷேர், ரொம்ப வித்தியாசமான கம்பெனி, அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனி, மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கி. இந்த குவாண்டம் பேப்பரில் என்ன ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட்னா, இந்த கம்பெனி 10 கோடி 20 கோடின்னு பண்ணிக்கிட்டு இருந்த லாபம் இப்போ ஆல்மோஸ்ட் 200 கோடியை நெருக்கி இந்த குவாண்டம் பேப்பர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் பெரிய ஆளுக பெருசாக பணம் போடல. ஆனால் இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாக ஏறுவான் இறங்குவான் ஏறுவான் இறங்குவான் ஏறுவான் இறங்குவான். இப்போ இறங்கி உட்காந்துருக்கான். ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்கான். இவன் மறுபடியும் 150 ரூபாயிலிருந்து 180 ரூபா அல்லது 200 ரூபா வருவானா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. இவனுடைய டிவிடெண்ட் ஈல்டெல்லாம் வந்து ரொம்பவுமே கௌரவப்படுத்தும் வகையில் 2% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்காக இருக்குது. நீ பல சாதனைகள் புரிவாய் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா நீ ஒரு கும்பா குட்டியாக வாழ்கிறாயே அப்படின்ற மாதிரி இந்த நவீன் ஃப்ளோரைன் அப்படின்ற ஒரு ஷேரில் வந்து நல்லா சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்தான். ஆல்மோஸ்ட் 2800 இங்கே 3800 இங்கே ஒரு ஷேருக்கு 1000 ரூபா மேல் நோக்கி ஏறி அந்த 2 days மூவிங் ஆவரேஜையும் தாண்டிட்டான். ஆனால் இருந்தாலும் அவனுடைய பீரி சோனை தாண்ட முடியாமல் மறுபடி படுபாவி கீழே விழுந்துட்டான். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 3300 ரூபா இருக்கக்கூடிய இந்த பங்குக்கு 3000 ரூபாய்க்கு கீழே போகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது பிறந்திருக்கு. அதே சமயம் மேல் நோக்கி போகிற மாதிரி இருந்தாலும் 3800 தாண்டாது அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம் இந்த நவீன் ஃப்ளோரைன் அப்படின்ற ஷேரில் நடந்திருக்கு. இந்த ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி யாராவது வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா அவன் சரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கான். 1200 ரூபா எங்கே, இப்போ 600 ரூபா எங்கே? பெரும்பாலும் 50% அல்லது 60% இறங்கின பங்குகள் ஒரு பவுன்ஸ் பேக் அப்படின்றது இருக்கும். இவன் என்னைக்கு கும்பா குட்டியா இப்போ இருக்கக்கூடிய இந்த கும்பா குட்டி நிலைமையிலிருந்து என்னைக்கு ஒரு குஜாலா குட்டியா மாற போறான் அப்படின்றது தெரியல. அது என்னைக்கு நடக்கும்னு தான் தெரியல. அதே மாதிரி இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு ஷேர், பேர்லாம் ரொம்ப அருமையாக தான் இருக்கு. ஆனால் ஒன்றும் விஷயம் இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி நீட்டி படுத்தே தான் இருக்கு. ஸோ சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய பங்கு கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ், இது ஒரு ட்ரிகர் பாயிண்ட். இதுக்கு மேலே வரும்பொழுது நல்லா மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலில் இருந்து மேல் நோக்கி ஏறி வருவானா, ஒரு 760 ரூபா வருவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சமீபத்தில் எல்டிஐ மைண்ட் ட்ரீ மேல் நோக்கி ஏறி வந்தான். சிஎன்ட் அப்படின்ற ஒரு ஷேர் கூட டப்புக்குன்னு மேல் நோக்கி ஏறிட்டு அப்புறம் கீழே வந்தான். எல்டிடிஎஸ் ஏறி வந்தான். இந்த சொனாட்டா சாஃப்ட்வேருக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குமா என்னன்றது தெரியல. பட் இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்றதுல இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. குளோபல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற ஷேருமே அவன்லாம் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டானா அசால்ட்டாக கொஞ்சோண்டு ஏறக்கூடிய ஆள் தான். ஆனால் இந்த முறை 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டிட்டு அந்த இடத்துல நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கான், போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஒருவேளை இவன் மேல் நோக்கி வந்துட்டான்னா ஒரு ஷேருக்குள்ள ஆல்மோஸ்ட் 400-500 ரூபாய் இருக்கு. வருமா என்ன அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் மொமெண்டமில் தான் இருக்குது. ஏன்னா 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி 2 மாதமாக இன்னுமே பாசிட்டிவாக தான் இருக்கான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்துன்னு வச்சிங்களேன். எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு 10 செகண்ட் இந்த வீடியோவை அப்படியே ஓட்டி விட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு ஸ்கிப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய இடையில இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் மறைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.